முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, வரக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஷெடியூலை தான் நம்ம இந்த வகுப்பில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த எக்ஸாம் ஷெடியூல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த முக்கியமானது அப்படின்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 கேள்விகள் இருக்குது, சரிங்களா? ஸோ 100 வினாக்கள் இருக்குது. அதில் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 30 + 30 + 40. ஸோ இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? 100 வினாக்கள் எப்படி பிரிச்சிருப்பாங்க? 30 + 30 + 40. 30 வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டினும், ஸோ 30 கொஸ்டின் வந்து ரீசனிங் இருக்கும், 40 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஜிகே இருக்கும். ஸோ நமக்கு இதில் இந்த மேக்ஸ்லேயும் ரீசனிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ஆர்பியை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணி செகண்ட் ஸ்டேஜும் இதே சேம் சிலபஸ் தான், ஸோ கிளியர் பண்ணி போக முடியும். அப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பகுதிகள் நமக்கு எப்படி தெரியணும், கண்டிப்பாக ஸோ சரியாக தெரியணும், சரிங்களா? ஸோ இந்த இந்த இதுக்கு நாம் இப்போ என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னா, அதுக்கான ஷெடியூலை தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பாஸ் பண்ணுறதுக்கான சிபிடி 1க்கான டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம். சிபிடி 1க்கான என்னது டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம். இது எப்போருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து. இந்த ஷெடியூலை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 நாளுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ 2 நாளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதுகிறோம். அந்த 2 நாளில் நம்ம படிக்கிறோம். அந்த 2 நாள் படிக்கிறது இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த 2 நாள் வந்து என்ன பண்ணோம், ஸோ நமக்கு வீடியோ வந்து நம்ம வீடியோ இந்த இதில் வந்து உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருவோம், சரிங்களா? வீடியோ என்ன பண்ணுறோம், கொடுத்துட்றோம். ஸோ என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் வீடியோ கொடுத்துட்றோம். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுதான், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மேக்ஸ் யூனிட் டிஜிட்டுக்கு ஆனால் வீடியோ கொடுத்துருவோம். அனலாக் இதுக்கான ரீசனிங்கானது என்ன பண்ணணும், கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அதே பேட்டர்னில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு இந்த மேக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம் ஆர்ஆர்பி. அதே போல் ரீசனிங்கும் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் எடுக்க போகிறோம். அது இல்லாமல் கான்செப்ட் வைஸாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுறேன், நடத்திடுறேன், எல்லாமே நடத்திடுறேன். கோடிங், டீகோடிங், கிளாசிஃபிகேஷன், லெட்டர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், அரித்மெட்டிக்கல், அனாலிட்டிக்கல் ரீசனிங், சில்லாகிசம், இது எல்லாமே நம்ம நடத்திடுவோங்க, சரிங்களா? சார் இங்கே 10 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது போல் இன்னொரு 10 இங்கே எழுதுறதுக்கு இடம் இல்லை. இதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கல, சரிங்களா, அடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே கொடுத்துறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ 2 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் 1 எப்படின்னா 3/10/2024, 3/10/2024. ஸோ இது, சரிங்களா? இது என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட். ஸோ இதுலேருந்து 15 கொஸ்டின் இருக்கும். அனலாகில் இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் இருக்கும். 30 கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா இந்த டேட்டில் உங்களுக்கு மாலை 6 மணிக்கு நடக்கும், சரிங்களா? மாலை 6 மணி. சார் அன்றைக்கி என்னால் எழுத முடியல அப்படின்னா டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து எழுதுங்க. ஸோ 1 hour இதுக்கான டைம், சரிங்களா? 30 கொஸ்டின் உங்களுக்கு எழுதுறதுக்கான டைம் வந்து என்னது 1 hour. ஆக்சுவலாக 100 கொஸ்டினை நீங்கள் எவ்வளோ நேரம் எழுத போகிறீங்க, 1.5 மணி நேரத்தில் எழுத போகிறீங்க. நம்ம இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றனால 1 hour கொடுக்குறோம். இல்லைனா உங்களுக்கு 1/2 hour தான் அதுக்கு சரியான டைம் வந்து என்னது 1/2 hour தான். ஏன்னா 1 நிமிஷம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ டைமிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் புதுசாக படிக்கிறதுனால உங்களுக்கு 1 hour தரேன். ஸோ நமக்கு டேட் வந்து என்டிபிசிக்கான டேட் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து போவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எப்படி நடக்கும், 3/10/2024 உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். மாலை 6 மணிக்கு அந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ யூனிட் டிஜிட்டு அனலாகி 15 + 15 அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா நான் கிளாஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு இந்த 3:10க்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா கிளாஸும் நான் கொடுத்துட்றேன். இந்த 2 கிளாஸ் கொடுத்துட்றேன். அதே போல் அடுத்து 6க்கு முன்னாடி இந்த 2 கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன், சரியா? நீங்கள் அந்த இதை வச்சு என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம், சரிங்க சார்? இப்போது இதில் நான் ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கல, ஸோ ஒன்றும் இல்லைங்க, சரிங்களா? இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், சரிங்களா? 500 rupees, சரிங்களா? இதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 500 ரூபாய் வச்சுருக்கோம். ஏன் சார் அப்படின்னாக்கல இதுக்கு நம்ம வீடியோ கொடுக்குறோம், டெஸ்ட்டு கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த என்ன 20 டெஸ்ட் நடத்த போகிறோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு, 20 டெஸ்ட். மொத்தம் எத்தனை டெஸ்ட் நடத்த போகிறோம், 20 டெஸ்ட் நடத்த போகிறோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு 10 கொடுத்துருக்கேன்.
இன்னொரு 10 வந்து 11ஆவது மாதம் எண்டியில் முடிகிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு 10 அதான் நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 500 ரூபாய். சரிங்களா? ஃபீஸ் வந்து எவ்வளோ? 500 ரூபாய். இதை நீங்கள் எப்படி செலுத்துகிறோம் அப்படின்னாக்கல 9543438715 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு, ஸோ கூகுள் பே பண்ணதும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோ அதோட லிங்க் எல்லாமே அந்த குரூப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம பேட்டர்ன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கானது என்னென்னா, ஸோ ஆர்ஆர்பியை நல்லபடியாக நம்மளால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ ஆர்ஆர்பி கண்டிப்பாக நமக்கு இந்த ஆர்ஆர்பி வந்து யாருக்கான ஒரு புதுமையாக இருக்கும் அப்படின்னாக்கல கண்டிப்பாக நம்ம குரூப் 2 இப்போ மெயின்ஸ் எனக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்ஆர்பி என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஸோ ஆர்ஆர்பி வந்து உங்களுக்கு இதன் மூலமாக அதை அடைவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ மேக்ஸும் ரீசனிங்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. 60 மார்க் இருக்குது. 60 மார்க் நம்ம சரியாக செஞ்சுட்டோம். 40லேருந்து நமக்கு ஒரு 10 கொஸ்டினாவது தெரியுது, மினிமம் 10 அப்படின்னாக்க சரி ஒரு 15 கொஸ்டின் வச்சுப்போம். சரிங்களா? இதில் ஒரு 5 கொஸ்டின் விட்டுறீங்க அப்படின்னா 55 ப்ளஸ் என்னது ஒரு 15 70 மார்க் கிடச்சிடும். ஸோ 70 மார்க்குன்றது நல்ல ஸ்கோரு. நீங்கள் CBT 1 கிளியர் பண்ணிடுவீங்க. அப்புறம் CBT 2க்கு வந்து இன்னும் வெறித்தனமாக உட்காந்து என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பேமெண்ட் என்னது, 500 ரூபாய். ஸோ 9543438715 என்ற நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது என்னது சேர்ந்து பயன்படுத்திக்கோங்க. முத்தமிழ் பயிற்சி மையம் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.